கைஸ் நம்ம வந்து அடுத்த ரூமில் வந்து செக் அவுட் பண்ணி 2-3 வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து இன்னொரு ரூம் வந்து எடுத்துட்டோம். அந்த ரூம் டூர் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து நம்ம ரூம் நம்பர் 201. அப்படியே உள்ளே போனால் ஒரு பெட் ஆஸ் யூஷுவல், டெலிஃபோன், ஏசிலாம் கொடுத்துருக்காங்க. மூணாரில் எதுக்குன்னே தெரியல. அந்த கர்டன் எழுங்க. ஓ அண்ட் வந்து வியூலாம் சூப்பராக இருக்குங்க, காட்டுறேன். ஸோ இது வந்து சைடு விண்டோ வியூ. கபோர்டு ஆஸ் யூஷுவல் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு. இங்கே ஒரு கர்டன், டிவி 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 அப்புறம் இங்கே வந்து செட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கீழே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோலாம் ஆக்சஸ் பண்ண போகிறது இல்லை. கெட்டில்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, கெட்டில் கொடுத்துட்டாங்க. போன ரூமில் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அண்டு மிரர், அப்புறம் டாய்லெட். இந்த சைடு டாய்லெட் எப்படி இருக்குது இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். நீட்டாக இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷலே வந்து இந்த டோர் தான். ஓப்பன் த டோர், டாடா, சிங் டபாக்கு டம் டம். எவ்வளோ செம்ம வியூ தெரியுமா? எங்கள் ரூம்லேருந்து சுற்றி நமக்கு தான் இந்த பால்கனி. இவ்வளோ பெரிய பால்கனி நமக்கு தான். நமக்கு அங்கேருந்து நம்மளோட பால்கனி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் நம்மளோட பால்கனி வியூ. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அப்படியே திரும்பினா இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பால்கனி வியூ தான். நம்ம கர்டன் எடுத்தோம்ல அந்த விண்டோ இது. ஸோ இதுதான் வந்து பேக் சைடு வியூ, பால்கனி வியூ. பார்த்தீங்களா நம்ம ஐட்டத்தை? பலாபலம். இந்த பலாபலத்தை தான் பார்த்து வச்சுருக்கேன். எடுக்கணுமான்னு கேட்டுட்டு எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். இங்கேருந்து இது பக்கம்தான் இருக்குது. இப்படி இறங்கி போனால் அது ஒரு மரம், பலாமரம். இப்படி இங்கே பார்த்தா இங்கேயும் பலாமரம். எனக்கு ஒரு டவுட்டு, அந்த இடத்துல எப்படி பலா காய்க்குது? எவ்வளோ ஹைட்டில்? இது வினோத். நாங்கள் ரூமுக்கு வந்தோடனே நாங்கள் எதுவுமே பண்ணல, பேக் அப்படியே வச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சேர்ஸ் போட்டிருக்காங்க. மழைலாம் பெஞ்சதுன்னா இங்கே உட்காந்து பார்க்க செம்மையாக இருக்கும். தலைவன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா அப்படி. நைஸ். இந்த வியூ வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வினோத்து தான் புக் பண்ணி கொடுத்தாப்புல. இது எவ்வளோ நினைக்கிறேன் இந்த ரூம்? இது வந்து இது என்ன ஒரு 1500. 460 ரூபா. இந்த ரூம் வந்து 460 ரூபா இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஆஃபரில் புக் பண்ணியிருக்கனால இந்த ரேட்டு. கூப்பன் அப்ளை பண்ணி வந்து அகோடாவில் என்கிட்ட கூப்பன் இருந்தது. மால்தீவ்ஸில் புக் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு 600 சம்திங் ஏதோ கூப்பன் இருந்தது. அதுக்கடுத்து அது அதில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2500 பக்கம் கூப்பன் கொடுத்தாங்க. அதில் புக் பண்ணுமா. அடுத்து நம்ம வந்து இது வேறு எங்கேயோ புக் பண்ணுவோம். நம்ம கும்படி போகிறப்ப புக் பண்ணோம்ல, அதுலேயும் மைனஸ் ஆச்சு. இதில் கூப்பன் எப்படின்னா மைனஸ் ஆகிடுது, கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்த இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டேன். 620 வேலெட்டில் இருந்தது, அப்படியே வேலெட்டில் ஆட் பண்ணிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வேலெட்டில் ஆட் பண்ணி இது வந்து அடிஷ்னலாக வந்து அதான் 500 எக்ஸ்ட்ரா போட்டு 1100 போல் இந்த ரூமு. அதில் 600 நம்ம கூப்பனில் மைனஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி நம்ம 400 தான் நம்ம பே பண்ணோம். நேற்று இருந்த ரூமே சேம் சார்ஜ் தான். ஆனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீயாக இல்லை ஆக்சுவலாக. அது ரொம்ப டம்ப் பண்ணி கட்டி வச்சுருந்தாங்க. சாட்டர்டேன்றதால ஃபுல் புக்கு. அதனால் வேறு ஒரே ஒரு ரூம் மட்டும் சாட்டர்டே மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. அது வேறு வழியே இல்லாமல் அதை எடுத்தோம். புக் பண்ணி வச்சேன்னா ஏறினோடனே இருட்டாயிடும், போய் தூங்கிடலாம் அப்படின்றத தான் புக் பண்ணியது. அடுத்து வந்து அங்கேருந்து மறுநாள் சண்டே, இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஆகிடும். ஆக்சுவலி வந்து இன்றைக்குமே அதே ரூமில் இருந்துட்டு சுற்றி பார்க்கலான்னு சொன்னாப்புல. நான் தான் வேண்டாம், வேறு ரூம் புக் பண்ணிக்கலான்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 600 சம்திங் இருந்தது. சரி அது
அகோடாக்காரனே 2500 நமக்கு ஆஃபர் கொடுத்து வேலெட்டில் ஆட் பண்ணி விட்ருந்தான் முன்னாடி மால்தீவ்ஸில் புக் பண்ணதால. சரி அதுலேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தோமா. இப்போ பார்த்தேன் எனக்கு தெரில, ஆப்லாம் டெலிட் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தோன்னே ஒரு 625 சம்திங் ஏதாவது இருந்ததா. இதுக்கு ஒரு 4100 ஏதோ பேமெண்ட்டு. 600 460 450 அது வாங்கிட்டேன். அவ்வளோதான். 450 ரூபாய்க்கு ஆனால் ஒர்த்து. 450 ரூபா தான் நாங்கள் பே பண்ணி இந்த ரூமில் போயிருக்கோம். ஆனால் சூப்பர் வியூ. ரூம் எப்படி இருக்குது என்னன்னு தெரில. இந்த வியூ மூணாரில் ப்ரைவேட்டாக இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்கத்து வீடு அக்கத்து வீடு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த வியூ, இந்த க்ரீனிஷான வியூ. இது வந்து சும்மா ஒரு காடு, சும்மா அந்த எக்ஸ்ட்ரா வளர்றது செடி தான். ஆனால் நல்லா வியூ. அதுக்காக இந்த ரூம் வந்து ஒர்த்து. என்ன சொல்கிறீங்க? அதுவும் செலக்டடான ஒரு இதுதான் கொடுத்தாங்க. அது இப்போ வந்து மூணாறுலேருந்து நாங்கள் 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோம் இந்த ரூமில். சரி, எது எப்படியோ நமக்கு வந்து நல்ல ரூம் கிடச்சிருச்சு. இன்றைக்கி அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து ஆனக்கட்டு போகலாமா? அணக்கல் அடுத்து வந்து நம்ம யானை பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம லக்கு இருந்ததுன்னா வந்து காட்டு யானையை பார்க்க போகிறோம். 5 o'clock 5:30 6 o'clock போல் யானை வந்து தண்ணி குடிக்க வருமா? தண்ணி குடிக்கும், அப்புறம் குளிக்குமா? ஒரு 10. அது மாதிரி டூரிஸ்ட்டும் நிறைய பேர் அங்கே வருவாங்களாம் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து இங்கேருந்து 45 கிலோமீட்ரு, அரௌண்ட் 130 hours 1.5 hours அவ்வளோ தூரம் இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ போகிறோம். கொஞ்சம் ரூம் வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு படுத்து அங்கே தான் போகிறோம். ஸோ ரூம் டூர்லாம் பார்த்துப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த அட்ரஸ் அனுப்புகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு அகோடால ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூம் மோஸ்ட்லி ஆஃபர் கிடைக்கும். எனக்கு வேலெட்டில் இருந்ததெல்லாம் ஆஃபர் போட்டு 20% ஆஃபர் இருக்கும் தனியாக எப்பயுமே. அதில் போட்டு பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இது வரைக்கும் வந்து எங்களுக்கு தேவை. ஸோ இது வரைக்கும் வந்து எங்களுக்கு 3000 சப்ஸ்கிரைபர் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் வந்து மேலும் வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட எங்களோட சேனலில் வந்து 50 to 75% வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் விலாக் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மணாலி போயிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே உள்ள சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஹோட்டல், அங்கே உள்ள வெதர் டீட்டெயில்ஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த டைமுக்கு யாராவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி உள்ள அந்த 20-25 வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் வீடியோ இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறது, அப்புறம் எங்கள் பையன் ரிலேட்டடாக வீடியோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வந்து கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, தேங்க்யூ.